விஜயதசமியை முன்னிட்டு கோவை மாநகராட்சியின் மேற்கு மண்டலத்தில் உள்ள வார்டு 44 மாமன்ற உறுப்பினர் டாக்டர் ஆர் காயத்ரி அக்டோபர் 3 அன்று அதிகாலை முதல் தனது பகுதியில் விழுந்திருந்த அனைத்து குப்பைகளையும் தூய்மை பணியாளர்கள் சுத்தம் செய்ததை பார்வையிட்டார். மேலும் பகுதியின் சுத்தத்தை தொடர்ந்து பராமரிக்க பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தி குப்பை சேராமல் தடுக்கும் முயற்சிகளையும் மேற்கொண்டார். அதேபோல் மாநகராட்சி ஆணையாளர் மற்றும் மேற்கு மண்டல உதவி ஆணையாளர் உத்தரவின் பேரில் அக்டோபர் 4ஆம் தேதி காலை வார்டு 44 பகுதியில் உள்ள வீடுகளில் இருந்து உடைந்த சோஃபா, சேர்கள், பழுதான மெத்தைகள், தலையணைகள், பயன்பாடற்ற பொருட்கள் போன்றவற்றை சேகரித்து அப்புறப்படுத்தும் சிறப்பு முகாம் நடைபெற உள்ளது. இதற்காக வார்டு 44 பொதுமக்கள் தங்கள் வீடுகளில் உள்ள பயன்பாடற்ற பொருட்களை தூய்மை பணியாளர்களிடம் ஒப்படைக்குமாறு மாமன்ற உறுப்பினர் டாக்டர் ஆர் காயத்ரி கேட்டுக்கொண்டார். இந்த நடவடிக்கை வார்டு 44 தூய்மையை மேம்படுத்தவும், குப்பையற்ற தெருக்களை உருவாக்கவும், பொதுமக்களின் ஆரோக்கியத்துக்கும் முன்னுரிமை அளிக்கவும் மேற்கொள்ளப்படுகிறது. அனைவருக்கும் வணக்கம். கோவை மாநகராட்சியின் வார்டு 44 மாமன்ற உறுப்பினர் உங்கள் டாக்டர் ஆர் காயத்ரி. பொதுமக்களுக்கு ஒரு பணிவான வேண்டுகோள். அனைத்து வீடுகளிலும் இருக்கக்கூடிய வேண்டாத பொருட்கள், உடைந்த சேர், சோஃபா செட், பெட் அல்லது வேண்டாத தலகாணி, வேண்டாத பொருட்கள் ஏதேனும் இருந்தால் உடனடியாக எங்களுடைய சுகாதார பொறுப்பாளர்களை அழைத்து அவர்களிடம் ஒப்படைக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நாளை சனிக்கிழமை 4ஆம் தேதி சனிக்கிழமை காலை முதல் மதியம் வரை உங்கள் வீட்டில் உள்ள அனைத்து வேண்டாத பொருட்களையும் வாங்க உள்ளார்கள். எங்களுடைய சுகாதார துறையை சார்ந்த என்னுடைய தோழர்களுடன் தோழிகளுடனும் நீங்கள் அவர்களிடத்து கூறினால் அவர்கள் உடனடியாக அதை அப்புறப்படுத்துவதற்கு உதவுவார்கள். பொதுமக்களுக்கு இது ஒரு பணிவான வேண்டுகோள்.